ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், நான் 30th Jan 2026 இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, 2nd February மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கோல்டோட ப்ரைஸஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான். அதாவது ஃபியூச்சர்ஸோட ப்ரைஸிங்கும் சொல்ல போகிறேன். அதே மாதிரி ஃபிசிக்கல் கோல்டோட ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் பாயிண்டில் இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஸோ இங்கே நான் கோல்டு ஃபியூச்சர்ஸோட ப்ரைஸிங் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஹவர்லி கேண்டில் செட் பண்ணியிருக்கேன். அண்ட் எல்லா ப்ரைஸிங்கும் கிராம்ஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸாக 18,083யும் 17,055யும் தான் வச்சுருக்கேன். இதே மாதிரி சப்போர்ட் லெவல்ஸாக பார்த்தீங்கன்னா 16,340யும் 15,731 எடுத்திருக்கேன். அண்ட் இப்போது ஃபியூச்சர்ஸில் கோல்டு என்ன ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16,350 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது இன்றைக்கி மார்னிங்லேருந்து பெரிய ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் கோல்டில் நடந்திருக்கு. அண்ட் இதனால் பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் நேற்றுலேருந்து இன்றைக்கி கம்மியாக தான் ஃபிசிக்கலாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் 15,600 ருபீஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸஸ் இந்த 16,340ங்கிற ஃபியூச்சர்ஸில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா கோல்டோட ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது 17,055 வரைக்கும் ஃபியூச்சர்ஸோட ப்ரைஸிங்கில் போகலாம். அண்ட் அப்படி போச்சுன்னா 2nd February மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது, அதாவது ஃபிசிக்கல் கோல்டோட ப்ரைஸ் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16,000 அபோவ் தான் இருக்கும். அண்ட் இதே இந்த 16,340 சப்போர்ட் எடுக்க முடியலனா மார்க்கெட் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது 2nd February கோல்டோட ஃபிசிக்கல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 14,000 to 15,500 கிட்ட வரதுக்கு சான்சஸ் கூட இருக்குது. ஸோ தேங்க்யூ.